வணக்கம் பிள்ளைகள். ஆஹ் வணக்கம் பிள்ளைகள். அப்ப நாங்கள் கடந்த வகுப்பில பெயர்ச்சொல் சம்பந்தமான எத்தனையாம் ஆண்டினுடைய வினாக்கள் பார்த்து நாங்கள் கடந்த வகுப்பில பேப்பர் கிளாஸ்ல பெயர்ச்சொல் சம்பந்தமான எத்தனையாவது வினாக்கள் பார்த்து நாங்கள் எத்தனையாம் ஆண்டினுடைய வினாக்கள் பார்த்து நாங்கள் பிள்ளைகள் கடந்த வகுப்பில பெயர்ச்சொல் சம்பந்தமாக எத்தனையாவது வினாக்கள் பார்த்து நாங்கள் கடந்த வகுப்பில பெயர்ச்சொல் சம்பந்தமாக எத்தனையாவது வினாக்கள் பார்த்து நாங்கள் யாருமே வகுப்பில இல்லையா? 21 22 சார். 21 22 பாத்துறாங்க. ரைட். ஃபுல்லா பார்த்தாச்சா? ஓ சார் பார்த்தேன். ரைட். இன்னைக்கு போடுங்க 2023 போடுங்க. ரெண்டாயிரத்தி 23 முதலாவது கேள்வி எழுதி கொள்ளுங்க. தாங்கள் அவசியம் எங்கள் வீட்டுக்கு வருகை தர வேண்டும். தாங்கள் அவசியம் எங்கள் வீட்டுக்கு வருகை தர வேண்டும். தாங்கள் அவசியம் எங்கள் வீட்டுக்கு வருகை தர வேண்டும். வருகை தர வேண்டும். இந்த வாக்கியத்தில் இடம்பெறும் தாங்கள் என்ற சொல். இந்த வாக்கியத்தில் இடம்பெறும் தாங்கள் என்ற சொல். தாங்கள் என்ற சொல். தாங்கள் என்ற சொல். முதலாவது விடை எழுதுங்க. படற்கை தற்சுட்டு பெயர். படற்கை தற்சுட்டு பெயர். இரண்டாவது விடை எழுதுங்க. மாற்று பெயர். மூன்றாவது விடை எழுதுங்க. மரியாதை முன்னிலை பெயர். மரியாதை முன்னிலை பெயர். மரியாதை முன்னிலை பெயர். மரியாதை முன்னிலை பெயர். நாலாவது உயர்திணை பன்மை பெயர். உயர்திணை பன்மை பெயர். உயர்திணை பன்மை பெயர். அஞ்சாவது மரியாதை ஒருமை பெயர். ஒருமை பெயர். மரியாதை ஒருமை பெயர். விட தெரியுதா பிள்ளையர்? தாங்கள் அவசியம் எங்கள் வீட்டுக்கு வருகை தர வேண்டும். இந்த வாக்கியத்தில் இடம்பெறுகின்ற தாங்கள் என்ற சொல். இந்த வாக்கியத்தில் இடம்பெறுகின்ற தாங்கள் என்ற சொல் முதலாவது படற்கை தற்சுட்டு பெயர். இரண்டாவது மாற்று பெயர். மூன்றாவது விடை மரியாதை முன்னிலை பெயர். நாலாவது விடை உயர்திணை
பன்மை பெயர். 5வது விடை மரியாதை ஒருமை பெயர். சரி, 3வது மரியாதை முன்னிலை பெயர், 4வது உயர்திணை பன்மை பெயர், 5வது மரியாதை ஒருமை பெயர். ரைட். முதலாவது கேள்விக்கு விடை எழுதியாச்சா? முதலாவது கேள்விக்கு விடை எழுதியாச்சா? 5 விடை எழுதியாச்சா? சரி, சொல்லுவாபம், என்ன விடை வரும்? மரியாதை முன்னிலை பெயர். மரியாதை முன்னிலை பெயர். வேற 3வது விட சொல்லியிருக்கிறோம். ரைட். வேற வேற எதுவும் விட சொல்ல போறீங்களா? வேற ஏதாவது விட சொல்ல போறீங்களா? ரைட். பாருங்க, இப்ப தாங்கள் என்பது வளமையாகவே தாங்கள் என்பது என்ன பிள்ளைகள் பெயர்? தாங்கள் என்பது வளமையாக என்ன பெயர் என்று சொல்லலாம்? யாராவது கட்டிகாரி. படற்கை தற்சுட்டு. தாங்கள் என்பது வளமையாகவே என்ன பெயர்? படற்கை தற்சுட்டு பெயர். படற்கை தற்சுட்டு பெயர் 3 வகையாக இருக்குது. தானண்டது, தாமண்டது, தாங்கள் என்பது 3 தான் படற்கை தற்சுட்டு பெயர். அப்ப தாமண்டான, தாங்களண்டான, தங்களண்டான ஒன்றுதான். தாங்கள் அவசியம் எங்கள் வீட்டுக்கு வருகை தர வேண்டும். தாங்கள் என்பது உங்களுக்கு தெரியும், வளமையாகவே படற்கை தற்சுட்டு பெயர் தான். ஆனால் தாங்கள் அவசியம் எங்கள் வீட்டுக்கு வருகை தர வேண்டும் என்று சொன்னா, தாங்கள் என்றது இங்க யாரை குறிக்குது? நீங்கள் அவசியம் என்று சொல்லி, என முன்னிலையில இருக்கிற ஒரு ஆளை பார்த்து நீங்கள் அவசியம் எங்கள் வீட்டுக்கு வருகை தர வேண்டும் என்று கருதப்படுகிறது. அப்ப இங்க தாங்கள் என்பது படற்கை தற்சுட்டு பெயராக வரையில்ல, முன்னிலையாக வருது. அது ஓகே. அதே மாதிரி நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், தாங்கள் அவசியம் எங்கள் வீட்டுக்கு வருகை தர வேண்டும் என்று சொல்லிக்க மரியாதை முன்னிலையாக கருதலாம். அப்ப இதுல ஒருமை பன்மை என்றது எங்களுக்கு தெரியாது. அப்ப 3வது விடை மிக பொருத்தமான விடை. அப்ப படற்கை தற்சுட்டு பெயர் வருமோண்டா சும்மா தனிய தாங்கள் என்று வந்திருந்தால் படற்கை தற்சுட்டு பெயர் வரும். இது தாங்கள் கட்டாயம் எங்களுடைய வீட்டுக்கு வருகை தர வேண்டும் சொன்னால் நீங்கள் அவசியம் எங்கள் வீட்டுக்கு வரை, அப்படிதான் கருதப்படுகின்றது. ஆகவே மாற்று பெயராக வராது, படற்கை தற்சுட்டு பெயராக வராது, உயர்திணை பன்மையாக வராது. ஏன்னா உயர்திணை பன்மையாக இங்கே கருத வேண்டிய அவசியம் இல்லை. மரியாதை ஒருமை, எந்த மரியாதை ஒருமை என்று இல்லை தானே, அப்ப இதுவும் வராது. ஆகவே மரியாதை முன்னிலை பெயர் சரியான விடை. மரியாதை முன்னிலை பெயர் ஏன் சரியன்னு சொன்னா, இங்க ஒருமை பன்மை என்ற தன்மை இல்லை. ஆகவே 3வது விடை மிக பொருத்தமான விடை. என்றால் நீங்கள் என்றேக்க மரியாதை என மரியாதைக்கும் வரும், அது மாதிரி நீங்கள் என்றது முன்னிலைக்கும் வரும். ஆகவே மரியாதை முன்னிலை. இங்க ஒருமை பன்மை என்ற வேறுபாடு இல்லாதபடியால அந்த பிரச்சனை எங்களுக்கு வராது. ஒருமை தன்மை என்ற வேறுபாடு இல்லாதபடியால அந்த பிரச்சனை எங்களுக்கு என்ன செய்யாதுன்னு சொன்னால் வராது. இதுதானே? ரைட். ஓகே. அப்ப நீங்க சொன்ன மாதிரி 3வது விடை சரி. ரைட். அடுத்த கேள்வி எழுதி கொள்ளுங்க. வினைச்சொல்லில் இடம்பெற்ற வினைச்சொல்லில் இடம்பெற்ற குற்றெழுத்து நெடிலாவதன் மூலம்
குற்றெழுத்து நெடிலாவதன் மூலம் உண்டான ஆக்கப்பெயர். உண்டான ஆக்கப்பெயர். உண்டான ஆக்கப்பெயர். உண்டான ஆக்கப்பெயர். உண்டான ஆக்கப்பெயர். குற்றெழுத்து நெடிலாவதன் மூலம் உண்டான ஆக்கப்பெயர கவனமா இருக்கணும். இந்த 5 விடைகளையும் எழுதுங்க. குற்றெழுத்து நெடிலாவதன் மூலம் உண்டான ஆக்கப்பெயருக்கு இந்த 5 விடையும் எழுதுங்க. இந்த 5 விடையும் எழுதுங்க. இந்த 5 விடையும் எழுதுங்க. சரியா? ரைட். என்ன விடை வரும்? 5வது. 5வது விடை. வேற? 5வது விடை வேற? ரைட். எங்களுக்கு இந்த ஆக்கப்பெயர்ல பிள்ளையர் நாங்கள் கடைசியில் அந்த ஆக்கப்பெயர் எத்தனை வகைப்படும் என்று பார்த்துறாங்க. 2 இருக்குது. ஒன்று என்ன? பெயரோட விகுதிகள் சேர்ந்து ஆக்கப்படுவது ஒரு வகை. 2வது வினையோட விகுதிகள் சேர்ந்து ஆக்கப்படுவது இன்னொரு வகை. படிச்சனாங்களா இல்லையா? ஆக்கப்பெயர்ல 2 வகை படிக்கிறாங்க. அமைப்பின் அடிப்படையில். ஒன்று பெயரோட விகுதி சேர்ந்து ஆக்கப்படுறது. 2வது வினையோட விகுதி சேர்ந்து ஆக்கப்படுறது. இந்த வினையோட விகுதி சேர்ந்து ஆக்கப்படைக்க கடைசியில 3 விஷயம் படிச்சினாங்க. ஒன்று என்ன? வினையினுடைய குறில் நெடிலாவது. அடுத்து என்ன? ஒரு வினையடியினுடைய இறுதி எழுத்து என்ன இரட்டித்து என்ன செய்யுது? இறுதி எழுத்து இரட்டித்து பெறது. அடுத்தது என்ன? இறுதி எழுத்து இரட்டித்து என்ன செய்யறது? அம்பிகுதி சேர்றன்னு பாக்க இல்லையா? பாத்துனாங்களா? பாக்க இல்லையா? இந்த வினை சக விகுதியில 3 வகையான ஆக்கப்பெயர் கடைசியில பாத்துனாங்களா? ஒன்று குறில் நெடிலாவது. பாக்க இல்லையா? பார்த்தேன் சார். 2வது அந்த வாசிங்கோ அந்த கொப்பி எடுத்து குறில் நெடிலாவது எடுத்துறீங்களா? ஆக்கப்பெயர் எடுங்க இருக்கா? ஆக்கப்பெயர் எடுங்க பிள்ளைகள். எடுத்துட்டோம் சார். குறில் கடைசியில பாருங்க. வினை சக விகுதியில கடைசியில 3 விஷயம் இப்ப பாருங்க. ஒன்று குறில் நெடிலாவது எழுதிட்டவில்ல. குறில் நெடிலாகி ஆக்கப்பெயர் உருவாக. அப்ப இது என்ன? பெரு என்ற குறில் என்னவாக மாறுது? பேரு என்று மாறுது. இல்லையா? அப்ப 5வது விடை சரி. அடுத்தது என்ன விடயம் பாத்துக்கிறோம்? இது பாக்க இல்லையா? பாத்தீங்க. ஒன்று வினையடிகள் ஈற்றுமை இரட்டித்து ஆக்கப்பெயர் உருவாக்கப்படும். ஈற்றுமை இரட்டித்து ஆக்கப்பெயர் உருவாக்கலாம். ரைட். பாருங்க. ஈற்றுமை இரட்டிக்குதுண்டா பாடு எப்படி இரட்டிக்கும்? பாடு எப்படி இரட்டிக்கும்? பாடு எப்படி இரட்டிக்கும்? ஈற்றுமை எப்படி இரட்டிக்கும்? இதான் ஈற்றுமை. பாட்டு கட்டி இரட்டிக்கும் தானே. அப்ப இது என்ன? இதுவும் ஆக்கப்பெயர் தான். என்ன ஆக்கப்பெயர் இது?
ஈற்றுமை இரட்டித்து வர ஆக்கப்பெயர். வினைச்சொல்லினுடைய ஈற்றுமை இரட்டித்து உருவாக்கப்பட்ட ஆக்கப்பெயர். குறிச்சு வைங்க. இது வினைச்சொல்லினுடைய ஈற்றுமை இரட்டித்து உருவாக்கப்பட்ட ஆக்கப்பெயர். வினைச்சொல்லினுடைய ஈற்றுமை இரட்டித்து உருவாக்கப்பட்ட ஆக்கப்பெயர் தான் முதலாவது. சரிதானே பிள்ளையர்? இது என்ன? இது தோல்வி என்பது என்ன? தோல்வி என்பது என்ன? சொல்லுங்க. தோல்வி ஆக்கப்பெயரா ஆக்கப்பெயர் இல்லையா? என்னது ஆக்கப்பெயர். ஏன் ஆக்கப்பெயர்? பாருங்க, அந்த கல்சகவி கல்வி என்று பார்க்க இல்லையா? வினைச்சொல்லோட விகுதி. கல்சகவி கல்வி என்றால் இது என்ன பிள்ளையர்? தோல்வி தோல் சகவி. அப்ப இது என்ன பெயர்? ஆக்கப்பெயர். என்ன? வினையடியுடன் என்ன வி என்ற விகுதி வருதல்ல இல்லையா? ஓ சார். அப்ப வினையடியுடன் வி என்ற விகுதி வந்த ஆக்கப்பெயர் இது. வினையடியோட வி என்ற விகுதி வந்த ஆக்கப்பெயர். ரைட். நாட்டம் என்ன பெயர்? நாட்டம் என்ன பெயர்? ஈற்றுமை இரட்டித்து அம்பிகுதி. இந்த கடைசி அதாவது ஈற்றுமை இரட்டிக்குது. நாடு கண்டது எப்படி வருது? நாட்டு கண்டு ஈற்றுமை இரட்டிக்குது. பிறகு என்ன செய்யுது? அம்மண்ட விகுதி சேருது. அப்ப இதுக்க வரப்போகுது. அதாவது வினை சக விதியில அந்த ஈற்றுமை இரட்டித்து அம்பிகுதி சேர்ந்தால் அதுவும் ஆக்கப்பெயர். அப்ப இதுக்கு என்ன குறிக்க போறீர்கள்? ஒரு வினைச்சொல்லின் ஈற்றுமை இரட்டித்து அம்பிகுதி சேர்ந்த ஆக்கப்பெயர். ஒரு வினைச்சொல்லின் ஈற்றுமை இரட்டித்து அம்பிகுதி சேர்ந்த ஆக்கப்பெயர். ஒரு வினைச்சொல்லின் ஈற்றுமை இரட்டித்து அம்பிகுதி சேர்ந்த ஆக்கப்பெயர். அப்படித்தானே பிள்ளையர்? ஓ சார். அப்ப நாற்றம் நாற்றம் அது எப்படி வரும்? ஆக்கப்பெயரா ஆக்கப்பெயர் இல்லையா? நாற்றம் ஆக்கப்பெயரா ஆக்கப்பெயர் இல்லையா? ஆக்கப்பெயர். ஆக்கப்பெயர். எப்படி வரப்போகுது? இதே மாதிரி தான். இது இரட்டித்து நாறு நாற்று என்று மாறும். சக அம்சேரும் என்ன? அப்ப இதுவும் அப்படித்தான். அப்ப இதுல பாருங்க, எல்லாமே ஆக்கப்பெயர் தான். பாருங்க, நாங்க ஆக்கப்பெயர்ல அக்குவர் ஆணிவரையா படிச்சபடியால 5வது விடைய சிறப்பான. அப்ப இந்த கேள்வி எல்லாமே ஆக்கப்பெயர் தான். எல்லாமே வினைசக விகுதி சமன் ஆக்கப்பெயர் என்ற செக்ஷனுக்கு தான் வருது. இது என்ன? வினைச்சொல்லினுடைய இறுதி எழுத்து இரட்டித்து உருவாக்கப்படுது. இது என்ன? வினைசக விகுதியாக உருவாக்கப்படுது. இது என்ன? இந்த ரெண்டுமே வினைச்சொல்லினுடைய இறுதி எழுத்து இரட்டித்து அம்பிகுதி சேர்க்கப்படுது. இது என்ன செய்த விழியல்? குறில் நெடிலாகுது. அப்ப கேட்ட கேள்வி என்ன? குறில் நெடிலாவது 5வது விடை. அப்ப 5வது விடைய மட்டும் கண்டுபிடிக்க கூடாது, ஏனைய விடைகளும் எப்படி வந்ததுன்னு தெரிய வேணும். 5வது விடைய மட்டும் கண்டுபிடிக்க கூடாது, ஏனைய விடைகளும் எப்படி வந்தது தெரியணும். ஓமா இல்லையா? ஓம் சார். ரைட். அழிக்கவா? புதியவர்கள் வந்தா குறிச்சு வையுங்க. யாரோ இன்றைக்கு 89 மார்க்ஸ் எடுத்து சொல்லிக்கியல். குட், நல்ல விஷயம். அன்றைக்கு ஒரு பிள்ளைக்கு 93 மார்க்ஸ் வந்துருக்குது. இன்றைக்கு ஒரு பிள்ளைக்கு ஸ்கூல் எக்ஸாமில் 89 மார்க்ஸ் வந்துருக்குது. அதே மாதிரி அன்றைக்கு ஒரு பிள்ளைக்கு 86 மார்க்ஸ் வந்திருக்குது. குட், நல்ல விஷயம். அப்போ உங்களுக்கு தெரியுதா என்னுடைய கற்பித்தல் எப்படி போய்கொண்டிருக்குதுன்னு சொல்லி. அப்போ என்னன்னு சொன்னால், பேப்பர் கிளாஸ், தியரி கிளாஸ், இதை விட இப்ப செமினார் உண்டு. வார புதன்கிழமை ஆகும். என்ன 27ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட போது. எல்லாத்திலையும் சிறந்த முறையில நீங்கள் பங்கு பெற்றுவீங்களாக இருந்தால் கடைசி நேரத்திலேயே உங்களுக்கு கட்டாயம் எடுத்து தரலாம். ஆனால் தியரி கிளாஸ், பேப்பர் கிளாஸ், செமினார் எல்லாத்திலையும் கூடுதலாக ஈடுபட வேணும். அப்பதான் உங்களுக்கு எடுக்கிறது இலகுவாக இருக்கும். இன்னும் 2 மாதம் தான் கிடக்குது. ரைட். அப்ப நான் இந்த 2.5 மாதத்துக்குள்ள இவ்வளவு விஷயம் செய்து முடிக்க போறேன்.
சரிதானே? ரைட். உங்களுக்கு இந்த செமினார்ல எல்லாம் 5 பிடிஎஃப் வந்து தருவேன். 5 பிடிஎஃப் வந்து வினா விடையாக தருவேன். அதை விட வேற வேற பிடிஎஃப் தருவேன். 2 பிடிஎஃப் வந்து முதல் செய்வேன். இப்படி 4 பிடிஎஃப் வந்து வரக்கூடிய வினாக்கள் செய்து போட்டு பிறகு அந்த தேர்வு செய்த வினாக்களோட விடைகளும் சேர்த்து தருவேன். அது இலக்கண வினாக்கள், ஃபர்ஸ்ட் பார்ட் வினாக்கள், செகண்ட் பார்ட் வினாக்கள் எல்லாம் தருவேன். கொஞ்சம் கூடிய அளவில் இந்த முறை நான் வந்து ஈடுபட போறேன். இந்த முறை எல்லாரையும் எடுக்க வைக்கணும் என்பது என்னுடைய ஆசை. அதுக்கேற்ற வகையில நீங்க இருந்தா சரி. ஆனா கொஞ்சம் நீங்க படிக்க வேணும். நீங்க படிக்கிற காணாது. இப்ப 86 மார்க்ஸ் எடுத்தால் அது காணாதுதான். 89 காணாதான். 93 காணாதான். அதை விட கூட எடுக்க வேணும். என்னிட படிச்சா 100க்கு 100 எடுக்கிற மாதிரி இருக்க வேணும். சரி, ஓகே. அடுத்த கேள்வி போடுங்க. பின்வருவனவற்றுள் உம்மை தொகை. பின்வருவனவற்றுள் உம்மை தொகை. பின்வருவனவற்றுள் உம்மை தொகை. பின்வருவனவற்றுள் உம்மை தொகையா? ஊனா உம்மன்னா மையன்னா? பின்வருவனவற்றுள் உம்மை தொகை. பின்வருவனவற்றுள் உம்மை தொகை. 1 வீட்டு வாசல், 2வது வீடு வடவு, 3வது வீட்டு தோட்டம். வீட்டு தோட்டம். வீட்டு தோட்டம். 4வது வீட்டு விலங்கு. வீட்டு விலங்கு. வீட்டு விலங்கு. 5வது வீடு பேரு. வீடு பேரு. ரைட். முதலாவது வந்து வீட்டு வாசல், 2வது வீடு வளவு, 3வது வீட்டு தோட்டம், 4வது வீட்டு விலங்கு, 5வது வீடு பேரு. இத உம்மை தொகையை கேட்டிருக்கிறான். ரைட். என்ன விடை பிள்ளைகள்? மற்ற கேள்விகளுக்கும் மற்ற விடைகளுக்கும் கேள்வி சொல்லணுமா? ரைட். என்ன விட? 2வது. 2வது விட. 2வது விட என்ன? வீடும் வளவும். என்ன? வீடும் வளவும் என்று வந்திருக்க வேண்டும். ஆனா வீட்டு வளவு வந்து ரைட். ஓகே. அப்ப இது வந்து உம்மை தொகைக்கு சரியான விடை. வீடும் வளவும். ரைட். அப்ப உம்மன்ற இடைச்சொல் மறைந்து நிற்க வீடு என்று சொல்லப்படுற சொல்லும் வளவு என்ற சொல்லும் வந்து இணைந்து வருகிறது. உம்மன்ற இடைச்சொல் வந்து மறைந்து நிற்க வீடு என்ற சொல்லும் வளவு என்ற சொல்லும் என்ன செய்த பிள்ளைகள் வந்து இணைந்து நிற்குது. ஆகவே வீட்டு வளவு வந்து உம்மை தொகை. வீட்டு வாசல் என்றது என்ன தொகை? உவமை தொகை. வீட்டு வாசல் என்பது என்ன தொகை? சொல்லுங்க. வேற்றுமை தொகை. வேற்றுமை வேற்றுமை தொகை. என்ன வேற்றுமை தொகை? என்னண்டு எத்தனையாம் வேற்றுமை தொகையாக இது வரும்? 6ஆம் வேற்றுமை. கட்டிக்காரி 6ஆம் வேற்றுமை. என்ன? வீட்டினது வாசல். வீட்டினது வாசல் என்றால் 6ஆம் வேற்றுமை தொகை. அதாவது வீட்டின் வாசல் அப்படி என்று சொன்னாலும் 6ஆம் வேற்றுமை தொகை தானே. ரைட். வீட்டு தோட்டம். வீட்டு தோட்டம். அதுவும் ஒரு வகையில வகையில வேற்றுமை தொகையை தான் பார்க்கலாம். வீட்டு விலங்கு. வீட்டின் கண் வாழுகின்ற விலங்கு. ஆகவே இது வந்து 7ஆம் வேற்றுமை தொகை. ஏன்னா வீட்டின் கண் வாழுகின்ற விலங்கு. அப்ப எல்லாமே வேற்றுமை தொகை. வீடு பேறு தொகையாக வராது.
இது வீட்டினது பேரன்னு சொல்லலாது என ஆகவே மிச்சம் மூன்றும் வேற்றுமை தொகையாக வரும். முதலாவது விடை வேற்றுமை தொகையாக வரும், மூன்றாவது விடை வேற்றுமை தொகையாக வரும், நாலாவது விடையும் வேற்றுமை தொகையாக வரும். ரைட், ஓகே. அடுத்த கேள்வி. பின்வருவனவற்றுள் மரியாதை ஒருமை பெயர். பின்வருவனவற்றுள் மரியாதை ஒருமை பெயர். பின்வருவனவற்றில் அல்லது பின்வருவனவற்றுள் மரியாதை ஒருமை பெயர். 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 என்ன விடை வரும்? முதலாவது பாருங்க, தாயார். இரண்டாவது தந்தையர். மூன்றாவது மாமன்மார். நாலாவது பிள்ளைகள். ஐந்தாவது முதியோர். பின்னர் மரியாதை ஒருமை பெயர். எந்த விடை? தாயார். வேற விட? ஏன் தாயார் மரியாதை ஒருமை பெயர்? இப்ப அவனது தாயார் என்று தானே சொல்லுவாங்க. அவனுடைய தாயார் என்று சொல்லிக்க ஒருமையாக வருது. தாயார் என்று சொல்லிக்க ஏற்கனவே தாயார் என்றது மரியாதைக்குரிய பெயர் தான். ஆகவே முதலாவது விடை சரி. அவ தந்தையர் ஏன் பிழை? தந்தையர் பன்மையில காணப்படும். தந்தையர் என்ன, அவனுடைய தந்தையார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனா தந்தையர் ரெண்டேக்க பன்மையில வருது, ஆகவே வராது. மாமன்மார் ஏன் வராது? அதுவும் பன்மையில தான் வரும். அதுவும் பன்மையிலான் வந்திருக்கு. ரைட், ஓகே. பிள்ளைகள் ஏன் வராது? பன்மை. அது மரியாதை என்று இல்லாமல் பன்மையில வருது. ரைட். முதியோர் ஏன் வராது? மரியாதை இல்லை. முதியோர் என்றதும் பன்மைதானே, என்ன முதியோர் என்றது பன்மைதானே. ரைட், ஓகே. அடுத்த கேள்வி போடுங்க. அப்ப முதலாவது விடைதான் சரி. இல்லுருவு, இல் மேற்கோட் குறிக்கப்படுங்க. இல்லுருவு ஏது பொருளில் இடம்பெற்ற தொடர்? இல் உருவு ஏது பொருளில் இடம்பெற்ற தொடர்? இல்லுருவு ஏது பொருளில் இடம்பெற்ற தொடர்? ஏது பொருளில் இடம்பெற்றுள்ள தொடர்? முதலாவது விடை நாட்டில் நிறைந்துள்ள வளம். இரண்டாவது மரத்தில் படர்ந்துள்ள கொடி.
விடைய சொல்லுங்க பிள்ளையர். இல்லுரு வந்து எத்தனையாம் வேற்றுமை இதுல? 5ஆம் வேற்றுமை. 5ஆம் வேற்றுமை. 5ஆம் வேற்றுமை என்னென்ன பொருள்? 5ஆம் வேற்றுமை என்னென்ன பொருள் வர முடியும்? நீங்கள் ஒப்பு எல்லை ஏது ஒப்பு எல்லை ஏது நட்பு பகை. நீங்கள் எல்லை ஒப்பு ஏது ஏது பகை நட்பு என்ன அப்படிலாம் வரும். ரைட். ஓகே. இதுல இது சரியான விடை. ஏது பொருளில் இடம்பெற்றுள்ள தொடரண்டா எது? 4வது. 3வது. மாரி காலத்தில் பொழியும் மழை. வேற? 4வது விடை. வேற? 3வது. 3வது விடை. வேற? மூன்று சார். 3வது. வேற? அப்ப முதலாவது நாட்டில் நிறைந்துள்ள வளம் என்பது என்ன பொருள்? எல்லை. நாட்டில் நிறைந்துள்ள வளம். எல்லை பொருள் சொன்னா பிள்ளைகள் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு மேல் கீழ் அப்படி வந்தாத்தான் எல்லை பொருள்ல வரும். ஏன்னா மரத்தில் படர்ந்துள்ள கொடி. அப்ப வடிவா கவனிக்க வேணும். நீங்க விட்ட ஒரு பிள்ளை என்னென்றால் இல்லுரு வந்து 5ஆம் வேற்றுமைக்கு மட்டுமா வரும். 7ஆம் வேற்றுமைக்கு வருமல்லோ. ஏன் மறந்த நீங்கள்? இல்லுரு வந்து 5ஆம் வேற்றுமைக்கும் வரும் 7ஆம் வேற்றுமைக்கும் வருமல்ல. இல்லுரு படிப்பிக்க இல்லையா? வரும் சார். வரும். அப்ப நாட்டில் நிறைந்துள்ள வளம் மரத்தில் படர்ந்துள்ள கொடி எல்லாம் இடப்பொருள் 7ஆம் வேற்றுமை. இது வந்து 7ஆம் வேற்றுமை இடப்பொருள். நாட்டில் எங்க? நாட்டில் இடம். மரத்தில் எங்க? மரத்தில. அடுத்தது கூட்டில். அப்ப இந்த கூட்டில் என்றதும் இடப்பொருள் தான். கூட்டில் அடைபட்ட குருவி தானே. கூட்டில் அடைபட்ட குருவி. மாரி காலத்தில் சொன்னா ஒரு வகையில தகுதியாக இருக்கும். 5ஆம் வேற்றுமை. தகுதி பொருள் படிச்சிருங்களா? ரைட். மாரி காலத்தில் பொழிகின்ற மழை 5ஆம் வேற்றுமைக்குரியதாக வரும். தகுதி பொருள். மகிழ்ச்சியில் நிறைந்த மனதென்றால் மகிழ்ச்சிய மாறி இந்த உலகத்தில மனசு நிறையாது. அப்ப மகிழ்ச்சியை விட மனச நிறைவிக்கிறது இந்த உலகத்தில வேறொன்றும் இல்லை. ஆகவே ஏது பொருள். இது வந்து 5ஆம் வேற்றுமை ஏது பொருள். விளங்குதானே? மகிழ்ச்சிய மாதிரி இந்த உலகத்தில மகிழ்விக்க கூடிய வேற ஒன்றும் இல்லையா? அதான் மகிழ்ச்சியை விட இந்த உலகத்தில மகிழ்விப்பது வேறு ஒன்றுமில்லை என்ற கருத்தில வந்தால் அதுதான் ஏது பொருளாக வரும் 5ஆம் வேற்றுமை. பாத்தீங்களா? 7ஆம் வேற்றுமை 5ஆம் வேற்றுமையெல்லாம் கலந்து வந்து. ஏனென்றா இல்லண்ட உருவு 5ஆம் வேற்றுமையிலும் இருக்குது 7ஆம் வேற்றுமை. அது உங்களுக்கு அது தெரிய வேணும். இல்லண்ட உருவு 5ஆம் வேற்றுமையும் இருக்குது 7ஆம் வேற்றுமை இருக்குன்னு தெரிய வேணும். என்ன? ரைட். ஓகே. அப்ப 3வது விடை மிக பொருத்தமான விடை. 4வது விடை பிழையானது. 3வது விடை சரியானது. சரிதானே? தியரி கிளாஸுக்கு வந்தாத்தான் பிள்ளைகள் சில விஷயங்கள் தெரியும். சில பேர் தனியா பேப்பர் கிளாஸ் வந்தும் காணாது. தியரியில போற விஷயம் தான் இங்க மிச்சத்தை நாங்க பார்க்கலாம். ஓகே. எழுதியாச்சா பிள்ளைகள்? சரி. ஓகே. இனி 5வது கேள்வி எழுதி கொள்ளுங்க. சாரியை ஏற்று வந்த
உடைமை வேற்றுமை தொடர். சாரியை ஏற்று வந்த உடைமை வேற்றுமை தொடர். 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 இப்படி எழுதி போட்டு சொல்லுங்க. பிள்ளையர் சரியா? கேள்வி எழுதியாச்சா? விடை எழுதியாச்சா? ரைட், சொல்லுங்க விடைய. எந்த விடை வரும்? ஐந்தாவது விடை. வேற? ஐந்தாவது விடை. வேற? சாரியைகள் என்னென்ன படிச்சுனாங்க? நாலாவதா? மூணாவது விடை. வேற? சாரியைகள் என்னென்ன படிச்சுனாங்க? இதுக்கு என்னென்ன விஷயம் தெரிய வேணும்? சாரிய சொல்லுங்க. அவன் என்னென்ன படிச்சுனாங்க? எத்தனை சாரிய? சாரியை என்னென்ன பிள்ளைகள் படிச்சுனாங்க? அன்சாரியை, அம்சாரியை படிக்க இல்லையா? அன்சாரிய, இன்சாரிய, அம்சாரிய, அத்துசாரிய இப்படி படிக்க இல்லையா? சாரிய படிச்சு. அப்பதான் கேட்டான் சாரியைகளை என்னென்ன படிச்சேன்னு சொல்லி. அன்சாரிய, அம்சாரிய, இன்சாரியை, அத்துசாரியை, அச்சு சாரியை. ஓகே. ஆறாம் வேற்றுமை என்ன பொருள்? உடைமை பொருள். உடைமை பொருள்.
ரைட். ஆறாம் வேற்றுமையினுடைய உருவு என்ன? அது 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 வேற. இன் அது மட்டும் அவர்கள். அது என்னுடைய இன் அது என் உடைய 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 என்பது சொல்லுருபா தான் பார்க்கலாம். ரைட். உருபாவும் பார்க்கலாம். சரி, அப்ப உடைய இவ்வளவும் தெரிஞ்சாதான் இந்த கேள்விக்கு விடை எழுதலாம். அப்ப வீட்டுக்கூரை என்றது வந்து வீட்டின் கூரை என, வீட்டுக்கூரை என்றா வீட்டினது கூரை அப்படி சொல்லலாம். சரி, அப்ப இது வந்து ஆறாம் வேற்றுமை உடைமை பொருள். ஆறாம் வேற்றுமை உடைமை பொருள். எனது நண்பன், எனது என்பது என்ன? நான் சகாது, அதான எனது, அப்படித்தானே? அப்ப இதுவும் ஆறாம் வேற்றுமை உடைமை பொருள். நான் சகாதுதானே விட எனது, நான் சக அதுதானே விட எனது. அவனுடைய, அவன் சக உடைய, அவன் சக உடைய, இதுவும் ஆறாம் வேற்றுமை உடைமை பொருள். ஆறாம் வேற்றுமை உடைமை பொருள். ஓகே. உழைப்பாளிகளது, உழைப்பாளிகள், உழைப்பாளிகள் சக அது, இது ஆறாம் வேற்றுமை உடைமை பொருள். உழைப்பாளிகள் சகாது, அதுவும் ஆறாம் வேற்றுமை உடைமை பொருள். காற்றினது, காற்றினது, காற்று சக இன் சக அது. வீட்டினது, காற்றினது, நாட்டினது. அப்ப இன்னண்டது என்ன இங்க? சாரியை. அப்ப இது என்ன பிள்ளைகள்? அப்ப எல்லாமே ஆறாம் வேற்றுமை உடைமை பொருள் தான். இந்த நாளும் வந்து என்ன? இன்னென்ற சாரியை ஏற்காத உடைமை பொருள். இது இன்னண்ட சாரியை ஏற்ற உடைமை பொருள். விளங்குதா? இந்த நான்கும் 1 2 3 4 என்ற நான்கும் இன்னென்ற சாரியை ஏற்காத உடைமை பொருள். இன்னென்ற சாரியை ஏற்காத உடைமை பொருள். அஞ்சாவது என்ன பிள்ளைகள்? இன்னென்ற சாரியை ஏற்ற உடைமை பொருள். இது ஆறாம் வேற்றுமை, இது உடைமை பொருள். என்னமா? சரிதானே? இது வந்து இன்னண்ட சாரியை ஏற்று வந்த உடைமை பொருள். எல்லாமே ஆறாம் வேற்றுமை உடைமை பொருள் தான். ஆனா இதுதான் இன்னென்ற சாரியை ஏற்று வந்த உடைமை பொருள். இந்த நாளும் இன்னென்ற சாரியை ஏற்காமல் வந்த உடைமை பொருள். விளங்குதா? விளங்கு இல்லையா? விளங்குது சார். அப்ப எத்தனையாவது விடை சரியான விடை? அஞ்சாவது விடை சரியான விடை. மூன்றாவது விடை பிழையான விடை. அஞ்சாவது விடைதான் சரியான விடை, மூன்றாவது விடை பிழையான விடை. அஞ்சாவது விடைதான் சரியான விடை, மூன்றாவது விடை பிழையான விடை. சரியா? எல்லாம் எழுதியாச்சா? இன்னொரு கேள்வி இருக்குது, அதையும் பார்க்கணும். இன்னொரு கேள்வி இருக்குது, ஆனா டைம் காணாம இருக்கிறபடி எனக்கு ஒரு செமினார் இன்னொன்று இருக்குது 7 மணிக்கு. சோ அதனால நாளைக்கு நாங்கள் 6 மணிக்கு, சரியா 6 மணிக்கு துவங்குமே. நாளைக்கு நாங்க 6 மணிக்கு பாம, நாளைக்கு 6 மணிக்கு பாம. ஓகே, எல்லாரும்